அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இப்போ பார்க்குறது கொல்லிமலையிலே விளைஞ்ச அந்த இயற்கை காளான் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம கொல்லிமலை. கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் இதுவும் ஒன்று. நிறைய சுற்றுலாத்தலம், ஆகாய கங்கை அருவி, இந்த மாதிரி நிறைய சுற்றுலாத்தலம் இருக்கிற இடம். இதுதான் வந்து இயற்கை காளான். இது வந்து நல்லா க்ளீன் பண்ணணும். இதில் இருக்கிற மண்ணெல்லாம் எடுக்கணும். இந்த மாதிரி நீரில் நல்லா கழுவி அதில் இருக்கிற மண் அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணணும். அதை க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த காளானுக்கு பேர் கொல்லிமலையில் வடம காளான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 20, 30, 50, 100, 200, 400 எப்படி எந்த எண்ணிக்கையில் வேணாலும் அது பூக்கும். இப்போ இது இயற்கையாக நம்மளுடைய தோட்டத்தில் பூத்துருந்தது. இப்போ இதை சின்ன சின்னதாக கட் பண்ணுறோம். கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான சின்ன வெங்காயம், பூண்டு இது ரெண்டையும் போட்டு சின்ன உரலில் இடித்து வச்சாச்சு. இப்போ ஒரு வானலில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. இப்போ கடுகு போடுறோம். நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம இடித்து வச்சுக்கிற சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா பொன்னிறம் ஆக வரைக்கும் நல்லா வேக விட்றோம். இப்போ நம்ம காளான் கிரேவி வைக்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையாக பார்த்தோன்னா ஒரு தக்காளி போட்டு நல்லா பிசைஞ்சு அதோட சாறு எடுத்துக்கிறோம். சாறு ஊற்றி வச்சு தொடர்ந்து சிறிது நேரம் இந்த தக்காளி வாடை போனோடனே இப்போ காளானை உள்ளார கொட்டி நல்லா கிளறி விடுறோம். நல்லா வதக வரைக்கும் வணக்கிட்டே இருக்கணும். இயற்கை காளான் அதிக அளவு ருசியாக இருக்கக்கூடியது. ஓரளவுக்கு வந்துருச்சு. தேவையான அளவு மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா கிண்டி விடுறோம். இப்போ கொல்லிமலை மிளகாய் தூள், இதில் மல்லித்தூள், அனைத்து வகையான தூளும் இதில் கலந்துருக்கோம். அதை போடுறோம். எல்லாமே கலந்துருக்கோங்க. நல்லா கிண்டி விடுறோம். மல்லித்தூள், நல்ல வாசனையாக இருக்கிறது. சூப்பரான வாசனை. இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ தேவையான அளவு, அதாவது ஒரு 1.5 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றுறோம் லைட்டாக வேகிறதுக்காக. நல்லா கிளறி விட்டு மூடி வைக்க போகிறோம். மூடி வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் வந்தால் போதும். நல்லா வெந்திருக்கு. நல்லா வாசனையாக இருக்குது. பார்க்குறப்பவே நாக்கில் எச்சு ஊறுது சாப்பிடணும் போல். உப்பு நம்ம தேவையான அளவு டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம் தேவைன்னா. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காளான் உங்கள் ஊரில் என்ன பேருன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.